வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எங்களோடு முல்லமதி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். விடுதலை புலிகளுடைய வேர்கள் புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தர் மற்றும் விடுதலை புலிகளின் தற்போதைய சிந்தனையாளர், பேச்சாளராக இருக்கின்றார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக பேச இருக்கிறது சுமந்திரன் தமிழீழ விடுதலை புலிகளில் சிலரை சந்தித்ததும் அது சம்பந்தமாக அவர் மீது பல விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் விடுதலை புலிகளை இணைத்து ஒரு அரசியல் நகர்வை ஏற்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முதலில் நீங்கள் பார்க்கின்ற இந்த அறம் பேசுவோம் யூடியூப் மீடியான்ற ஒரு கட்டவுட்டை நீங்கள் பார்க்குறீங்கள். உண்மையிலேயே பல நண்பர்களுடைய ஆதங்கம் வேண்டுகோளுக்கு அமைவாக இப்படி ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் எனது கருத்துக்களை தொடர்ந்து பகிரலாம் என்ற அடிப்படையில் நான் இந்த யூடியூப் இணையத்தை நான் உருவாக்கிய பொழுது மலேசியாவிலிருந்து நீண்ட காலமாக என்னோடு தொடர்பு இருக்கின்ற ஒரு பேராசிரியர், அவரோடு சேர்ந்த ஒரு குழுவினர், அவர்கள் ஒரு திங்க் டேங்க் மாதிரி நல்ல கருத்துக்களை இந்த விடுதலை சம்பந்தமாகவும் ஈழத்தமிழர்களின் மேம்பாடு, உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுடைய மேம்பாடுகள் சம்பந்தமாக கதைப்பார்கள். அவர்கள் நேரம் இருக்கும்போது ஒரு குரூப் கோல் போடுவார்கள், என்னையும் கூப்பிட்டு இருந்து காட்சி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எனக்கு சொன்ன ஆலோசனை என்று சொல்லி சொன்னால், நீர் ஒரு ஊடகத்தை நடத்தினால் ஊடகவியலாளர் ஆகிவிடுவீர். நீர் ஊடகவியலாளர் ஆகுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீர் ஊடகவியலாளராக இருந்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் இருக்கிறதாக எங்களுக்கு தெரியாது. உம்மிடம் கேள்வி கேட்க நீர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்த அறம் பேசுவோம் என்ற மீதியாக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நடத்த முடியும் என்றால் நடத்தும். இப்போது நீர் ஜெயபாலன் தந்திருக்கிற 2 பக்க தாளில் என்னென்னத்தை எழுத முடியுமோ அதை எழுதிவிடும் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எனக்கு ஒரு கதை சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா அவர் கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர் ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தாராம். அந்த பத்திரிகையில் பின்னர் வேறு கட்சிகளுடைய செய்திகளும் வெளிவர தொடங்கிவிட்டது. இப்பொழுது இவருடைய கட்சிக்கு 2 பக்கத்தில் தான் செய்தி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது கட்சிக்காரர்கள் பலருக்கும் அதிருப்தி. அண்ணாவிடம் சென்று சொல்லுகிறார்கள், இப்படி குறிப்பிட்டவர் வந்து இப்படி மற்றவர்களுக்காக எழுதுகிறார், எங்கள் பத்திரிகை எங்களுடைய செய்திகளை பெரிய அளவில் போடுறதில்லை, அதனாலே அவருக்கு மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அறிஞர் அண்ணா சொன்னாராம், இப்பொழுது எங்களுக்கு 2 பக்க பத்திரிகையாவது இருக்கிறது, இதுவும் வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் நான் அவருக்கு மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்ப இந்த ஜெயபாலன் என்றவருடைய தேசம் திரை என்ற ஊடகத்துல நான் வந்து பேசுறதுக்கு காரணம் என்னென்றால், விடுதலை புலிகளை அவர் ஈவிரக்கம் இல்லாமல் விமர்சிக்கிறார், அவர் ஒரு இன விரோதி, தேச விரோதி என்றெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற சமகாலத்தில் விடுதலை புலிகளின் தரப்பில் இருந்து தங்களுக்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது, தாராளமாக பாருங்கள், நீங்கள் சொல்வதை அப்படியே வெளியிடுகிறோம் என்று கூறியதற்காக நான் ஜெயபாலனுடைய பக்கத்தில், ஜெயபாலன் எங்களுக்கு வழங்கும் 2 பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை என்னை விமர்சிக்கிறவர்களுக்கு மிக தாழ்மையாக இந்த பேராசிரியர்களின் சார்பாக, அந்த சிந்தனையாளர்களின் சார்பாக சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு வருகிறோம். இது மிக முக்கியமான கேள்வி. நீங்க சொன்னதுல நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு கருத்துக்களை வெட்டி தடை செய்திருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. அந்த உடன்படிக்கையிலிருந்து நீங்கள் வெளியில வரையில. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் உங்களோட கதைத்துக் கொண்டிருப்பதை இன்னொரு போன்ல வீடியோ பண்ணி கொண்டே இருப்பேன். என்ன செய்யறதை பாக்குறேன். இந்த ஐடியாவை எனக்கு தந்தது கூட நேசன் என்ற எங்களுடைய இன்னொரு போராளி தான். ஆனா நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கதைங்க, அவர்கள் போடுறது பிள்ளை என்ன நீங்க வழியில விடுங்க. எனக்கு உங்களோட கருத்துக்கள்ல உடன்பாடு இல்லை என்றாலும் நீங்கள் கருத்துக்களை வைக்கிறதுக்கான அந்த உரிமையை தேசம் நெட் ஒரு நாளும் மறக்காது. அதனால இந்த விளக்கத்தை நாங்கள் சொன்னாங்க. நீங்கள் என்னுடைய முதலாவது கேள்விக்கு பதில சொல்லலாம். சரி, உங்களுடைய கேள்வி இந்த சுமந்திரனுடைய முயற்சி தமிழரசு கட்சியினுடைய முயற்சி என்ற அடிப்படையில் நான் இதுக்கு கருத்து சொல்லுகின்றேன். தமிழரசு கட்சி என்னை பொறுத்தவரையில் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் 84ஆம் ஆண்டு இணைந்த காலத்தில் இருந்து பகுப்பாய்வு பகுதியில் தான் நான் பணியாற்றினேன் என்றது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஆகவே தமிழர் அரசியல், தமிழர்களுடைய விடுதலை அரசியல், தமிழர்களுடைய விடுதலை போராட்டம், தமிழர்களுடைய சமூக செயற்பாடுகள், தமிழினம் பற்றிய பல்வேறு விடயங்களை பகுப்பாய்வு செய்வதும், அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களை உலகம் முழுவதும் தேடி கண்டுபிடித்து அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கலந்துரையாடி அவர்களை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் வேலையை பார்க்கிற ஒரு வேலையை செய்த ஒரு பிரிவை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது என்ன செய்கிறது, எதிர்காலத்தில் இவர்களின் செயற்பாடு என்ன செய்யும் என்பதை துல்லியமாக அறுதியிட்டு கூற எனக்கு முடியும். அண்மையில் திவாகரன் ஒரு கருத்தை உங்களுக்கு இந்த ஊடகங்களில் சொல்லியிருந்தார், விடுதலை புலிகளின் புலனாய்வு தோல்விதான் தமிழர்களின் உரிமை போராட்டத்தின் பெருந்தோல்வி என்று. நான் அப்பொழுது அதை மறுத்ததற்கு காரணம், விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பல பக்கங்களை கொண்டது. அது ஒரு பக்கம் தான் இவர் சொல்லுகிறார், ஆனால் வேறு பக்கங்கள் இருந்தது. எல்லா விஷயங்களும் இயக்கத்துக்கு சொல்லப்பட்டது. இயக்கம் முடிவெடுக்கிறது, இயக்கத்தினுடைய தனிப்பட்ட அது இயக்கத்தினுடைய சுதந்திரமான செயற்பாடு, அதில் நாங்கள் தலையிட முடியாது. அது தலைவரும் தலைமையும் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களும்
நாங்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை பரிசீலிக்கிறார்களோ இல்லையோ எடுக்கிறார்களோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலையை எங்களுக்கு இயக்கம் தந்த வேலையை செய்கிறார்கள் சொன்னதன் மூலம் அந்த கருத்து தவறு என்று நான் சொன்னேன். ஆனால் திவாகர் கூறிய அந்த கருத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. 2009 மே 18க்கு பிறகு விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள் தான் பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புலனாய்வுத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக பட்டமானுடைய பிரிவை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் பலர் இலங்கை உளவுத்துறையாலையும் மற்ற அந்நிய சக்தி உளவுத்துறையாலையும் இயக்கப்படுகிறார்கள். எல்லா போராளிகளும் அல்ல. ஒரு உடம்பாலுக்கு ஒரு துளி விஷம் போல அங்கே மற்றவர்கள் இருந்து செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒளிச்சு மறைச்சு பேச விரும்பவில்லை. அதனால் தான் நான் இந்த வரலாற்று மையம் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லுகின்றோம். ஆனால் வரலாற்று மைய நிர்வாகம் வேறு, அந்த அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுற வேறு என்றதையும் திருப்பி போராளிகள் எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வரலாற்று மையம் அந்த நிர்வாகம் வேறு விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, நல்ல முறையாக தான் செயல்படுது என்று சொல்லுகிறார்கள். இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற தயாபரன், தயாமோகன் இவர்களுக்கு பின்னால் இருக்கிற இந்த அரசியல் தொடர்பில் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்க. அதுல தயாபரன் கூட நல்லபடியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய செயற்பாடு பிழை, அவர்கள் செய்தது பிழை என்றது நாங்கள் சொல்லலாம். இந்த தமிழ் விடுதலை புலிகள் அரசியல் துறையை அறிவித்தது ஒரு மாபெரும் தவறு. அப்படி அறிவிச்ச நீங்கள் அதை அறிவிச்ச பொழுது எனக்கு முன்னாலே அதை பிரகடனப்படுத்திய பொழுது நான் சொன்னேன், இது ஒரு சவாலான விஷயம், நீங்கள் சரியா முன்னெடுத்து செல்ல என்று சொன்னா நீங்கள் துரோகிகளாக. அதுதான் இன்றைக்கு நடந்தோம். சரி, அந்த அடிப்படையில இப்ப தமிழரசு கட்சின்ற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும், தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கிய காலத்தில் இருந்து காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி என்று ஒன்று இருப்பதாகவே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய படைகள் தமிழீழத்துக்கு வருகிறார். இந்திய படைகள் தமிழீழத்துக்கு வந்தால் உங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். புதூர் நாகதம்பரான் கோவில் திருவிழா நடந்தது. அந்த அதிகாலை கோவில் அந்த பகுதியில் நின்று விட்டு நான் ஒடிச்சுட்டான் நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய ராணுவம் மாங்குளத்துக்கும் மன்னகுளத்துக்கும் இடையிலே வாகனத்தை மறைத்து விட்டு நிற்கிறார்கள். வரைபடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், எங்கடக்கு இந்த கருவேப்ப முறிப்பு எங்கடக்கு என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கருவேப்ப முறிப்பில் வந்து ஒரு மினி முகாமை போட போறாரு. அந்த கருவேப்ப முறிப்பு எங்கே என்று கேட்கிறார்கள். யாருக்கும் கருவேப்ப முறிப்பு எங்கடக்குன்னு தெரியாது. சாதாரண மக்களுக்கு வரைபடத்தை பார்த்து கருவேப்ப முறிப்புன்ற இப்போதைய பேர் என்று சொல்ல தெரியாது. அவர்கள் ஜீப்பின் முன் போனத்திலே அந்த வரைபடத்தை விரித்து வைத்திருந்தார்கள். என்ன கூப்பிட்டு கேட்டார்கள், இந்த கருவேப்ப முறிப்பு எங்கே இருக்கு. அவர்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்படியே மாங்குளத்துக்கு போய் அப்படியே முல்லைத்தீவு ரோட்ல போய் அப்படியே ஒட்டுச்சுட்டார்களால போய் புதுக்குடியிருப்பு போய் இடையிலான இது கிடக்கின்ற அவர் காட்டுறாரு. நான் அப்படியே வரைபடத்தை பார்த்து கொண்டு போறேன். இது கருவேப்ப முறிப்பு இல்லை, பெருமுறிப்பு எனக்கு தெரியும். பெருமுறிப்பின் உண்மையான பேர் கருவேப்ப முறிப்பு. கருவேப்ப முறிப்பு என்ற பெயர் பிற்காலத்தில் மருவி பெருமுறிப்பாகிவிட்டது. இந்த பெருமுறிப்பு பகுதியில் ஒரு ரிசர்வ் காணி இருக்குது. பிற்காலத்தில் இலங்கை ராணுவம் அதுல முகாம் அமைத்திருந்தார்கள். பெரிய முகாம் ஒன்று அதில் இருந்தது. அந்த முகாம் பின்னர் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது. அது இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி. அந்த பகுதியில் ஒரு சிவன் கோயிலும் இருந்தது. அதுல புத்த கோயில் வச்சுக்கிறார்கள். இப்ப அந்த ரிசர்வ் காணி அதுல புத்த கோயில் இருக்கா? புத்த கோயில் இருக்கு. இதே இடத்தில் தான் 1983 ஆண்டு ஜூலை திருநெல்வேலி தாக்குதலை தொடர்ந்து இலங்கை ராணுவம் வந்து மினி முகாம் அமைத்து வைத்திருந்து முத்தியங்கட்டு பகுதியில் விடுதலை புலிகளை தேடிக்கொண்டு தெரிஞ்சார்கள். இதே ரிசர்வ் காணியில தான் அவர்களுடைய முகாம் இருந்தது. அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்ப தமிழரசு கட்சியினுடைய அரசியலுக்கு நாங்க வருவோம். தமிழரசு கட்சியினுடைய அரசியலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தமிழர் விடுதலை கூட்டணியாகத்தான் இவர்கள் பின்னர் அறியப்பட்டனர். 1987 ஆண்டு இந்திய படைகள் வந்த கையோடு அவர்களுக்கு எங்க போறது எங்க வாரது என்று தெரியாமல் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுகிறார். உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பிரதேசங்களை நன்றாக தெரிந்தவர்கள் இந்திய அரசினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் என்றது அவங்களுக்கு தெரியுது. உடனடியாக அனைத்து இயக்கங்களை சேர்ந்தவர்களையும் யார கொன்ற மேலுமோ கொன்றதற்கான முயற்சி எடுக்கிறார். அதே வேளையில விடுதலை புலிகளுக்கும் பிறர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டதும் இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொண்ட இபிஆர்ல உள்ளிட்டவர்களையும் கூட்டிக் கொண்டு வரான். கூட்டிக் கொண்டு வந்துதான் அவன் வந்து இந்த பிரதேசங்கள்ல இலகுவாக துல்லியமாக நகர்வுகளை மேற்கொள்வதற்கான வேலை எல்லாத்தையும் செய்யறான். இந்த நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தமிழ் புத்திஜீவிகள் சமூகம் விடுதலை புலிகளுக்கு அப்பொழுது கூடுதலாக எல்லா தகவலும் மாத்தியாண்டைக்கு தான் தரும். மாத்தியாண்டைக்கு வர்ற தகவல்களை மாத்தியாண்ட வாசிப்பாரோ இல்லையோ என்னட்ட கொண்டு தருவேன். என்னட்ட கொண்டு வந்து அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து சேவையானது எல்லாத்தையும் வாய்ச்சி மாத்தியாண்ட வாங்கி தந்திருந்தவர் ஒரு நேஷனல் பேனசோனிக் 1490 ரேடியோ. அந்த ரேடியோல கெசட்டை போட்டு நான் அவ்வளோத்தையும் வாசிச்சு அவர்கிட்ட கொடுப்பேன். அப்ப 3 கெசட் அடிக்க வேணும்னா ஒரு கெசட் பாதுகாப்பா நான் பாதுகாத்து வச்சிருக்க வேணும் ஆவணமாக. இன்னொன்று மாத்தியாண்டைக்கு போகும், அடுத்த தலைவருக்கு மாத்தியாண்ட கொடுத்துருவோம். அப்ப மக்கள்கிட்ட இருந்து வந்த இந்த ஆலோசனைகள் என்ன, அதை பற்றி வேர்க்கல் புலனாய்வுத்துறை என்ன சொல்லுது என்றதை பற்றி அங்க போகும். அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, உடனடியாக அனைத்து இயக்கங்களுக்கும் பொது மன்னிப்பு பகிரங்கமாக அறிவியுங்கள். அறிவித்து விட்டு இந்திய படைகளிடமிருந்து வெளியேறி சென்று இலங்கை பாராளுமன்ற அரசியல் அவர்களை ஈடுபட சொல்லுங்கள். அனைவருக்கும் பொது மன்னிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வருகின்றவர்கள் யாருக்கு எதிராகவும் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை கொடுங்கள். ஏனைய இயக்கங்கள்ல இருந்தவர்கள் விவரங்கள் முழுக்க உங்கள்கிட்ட இருக்கும். இல்லையா அந்த விவரங்களை தேடி எடுத்து உடனடியாக அனைத்து கிராமங்களும் எத்தனை பேர் எந்தெந்த இயக்கத்தில் இருந்தவை இப்ப எங்க யாக்கள்ன்ற தரவு எல்லாத்தையும் எடுத்து போட்டு
எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை சாதாரணமாக இங்கே சுதந்திரமாக வாழ்றதுக்கான ஒரு அனுமதியை அவைக்கு கொடுங்கோ. அந்த மன்னிப்பில் கந்தன் கருணை படுகொலையில் நடந்த சம்பவம் அசம்பாவிதம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் சொல்லுங்கன்னு சொல்லி பலர் எழுதி எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். இது சார்ந்த ஒரு தொகுப்பை நான் மாத்தே அன்னைக்கு அப்ப ஸ்பெஷலா அதுக்காக மட்டும் ஒரு 90 நிமிஷம் கேஜத்திலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்க பதிவு செய்து கொடுத்திருந்தேன். 1987 ஆண்டு இந்திய படைகளின் வரவை தொடர்ந்து இந்த ஏனைய இயக்கங்களையும் உள்ளடக்கி இவர்களை பாராளுமன்ற அரசியலுக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்றது எங்களுடைய புத்திஜீவிகளும் சொல்லுகிறார்கள். அந்த இயக்கங்களும் சொல்லுது நாங்கள் ஜனநாயக வழிக்கு வந்து விட்டோம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து நாங்கள் ஆயுத போராட்ட வழிமுறையை கைவிட்டு விட்டோம், ஜனநாயக வழிக்கு வந்து விட்டோம். ஜனநாயக வழிக்கு வந்தவர்கள் இந்திய படைகளோடு இருக்க வேண்டிய தேவையில்லை, ஆகவே நீங்கள் அங்கே இருங்கோ என்றதை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார்கள். இங்கே தொடங்கியதுதான் இந்த ஏனைய இயக்கங்களை இணைத்து கூட்டணியை வலுப்படுத்துகின்ற சித்தாந்தம். அத விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டார்களா? நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறீங்க, இந்த ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? புலிகள் இயக்கம் உருவாக்கிய விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக உருவாக்கிய இன்றைக்கும் அதை உருவாக்கிய சிவம் என்ற, அதாவது மட்டுமில் சிவம் என்று கூறப்படுகின்ற சிவம் இன்றைக்கும் வெளிநாடு உள்ள உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு உளவியல் மேதை, உளவியல் துறை சார்ந்து மருத்துவத்துறையில் உளவியல் மேதை. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. நான் அவரை அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அவர் தான் மட்டுமில் சிவம் என்ற பேரில் மருத்துவராக இருந்தவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாயா, அதெல்லாம் உங்களுக்கு அவர்கள் சொல்ல இல்லை. அவர் மருத்துவ உளவியல் துறை சார்ந்த மருத்துவத்துறையில் அவர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் ஆளும், நல்ல ஒரு மிகப்பெரிய கடிகாரம். இறுதி நாள் வரை தலைவரோட நேரடியாக உடனே போனதுக்கு அழைக்கக்கூடிய அளவு வசதியோட இருந்தவர்களே அவரும் போறார். இறுதி வரையும் தலைவரோட காய்ச்சி கொண்டு இருந்தவர் அவரே. அதை எனக்கு இப்ப கிட்டல்ல வந்து சொல்லி நான் உயிரோடு இருக்கிறேன்டாப்பான்னு சொல்லி என்னோட காய்ச்சி போட்டு போனவர். ஆனால் தான் ஒன்றும் வர மாட்டேன், ஒன்றும் சாத்தியப்படாது, நீ உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு சொல்லி சொன்னவர். இன்றைக்கும் சில கருத்துக்களை இடைக்கிட சொல்லுவார். எல்லா நேரம் வாழையிலே அவருக்கு நிறைய வேஷம் போட்டு. சரி, நாங்க விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த பிரிவை தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உருவாக்கி அதன்படி நாங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தோம். அதுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அதை நடைமுறைப்படுத்தினவர்களா? ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி நடைமுறைப்படுத்த இல்லை, மாறாக விடுதலை புலிகள் என்ன செய்தார்கள்? நடந்து வந்த பாதை என்னை திரும்பி பாருடா, நீ நாச வேலை செய்த பின்னர் வருந்து வாயடா, அடர்ந்த காட்டில் எரியும் தியாக நெருப்புத்தாரடா என்ற பாடலை வெளியிட்டார்கள். ஆனால் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். விடுதலை புலிகள் சில விஷயங்களை வெளிப்படையாக செய்வார்கள், சில விஷயங்களை நடைமுறையில் உள்ளுக்குள்ளாலே ஆக்களை அனுப்பி எல்லாரோடும் கதைப்பார். உள்ளுக்குள்ளாலே ஆக்களை அனுப்பி அனைத்து இயக்க தலைவர்களோடும் அனைவரோடும் தொடர்பு கொண்டு நிப்பாட்டங்க போய் அரசியல் செய்யுங்க அது என்று சொல்லி சொல்லுவார்கள். வெளியில பகிரங்கமாக அறிவிக்காமல் விட்டிருப்பார்கள். என்றால் நாங்கள் அரசியல் கட்சியை அரசியலாக நடத்துற வேண்ட வரையும் சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள். எங்களுக்கு அந்த பக்கம் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் நேரமே தலைவர்கள் சந்திச்சு ஒரு நாளும் கதைக்கிற ஆக்கள் இல்லை. எங்களுக்கு தொடர்பாளராக இருக்கிறவர் விஷு கொண்டே மாத்தையாண்ட கொடுக்கணும், மாத்தையாண்டா இதை பெரிய தலைவர்கிட்ட போய் அப்ப கதைக்கணும். அப்ப அதனால எங்களுக்கு அதை பெரிய தெரியாது. இது 87 தொடக்கப்பட்ட உண்மை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது பிறகு 90ஆம் ஆண்டு வரும்பொழுது தராக்கி சிவராமை 90ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாத்தையா அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு 91ஆம் ஆண்டு அவர் வந்து கோழியகுளத்தில் நடத்தின ஒரு செமினார்லையும் வந்து அவருக்கு எனக்கு நேரடி தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு நான் சிவராமுடன் தொடர்ந்து பயணித்து வந்தேன். அவர் காலம் படுகொலை செய்யப்படும் வரை என்னோடு தொடர்பில் இருப்பார். தேவையான நேரம் உடனடியாக தகவலை தான் அனுப்ப வேண்டாம் அடிச்சு சொல்லுவார். நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லி விட்டுருப்பேன். சோ 91ஆம் ஆண்டு நீங்கள் பல தடவை இதை சொல்லியிருக்கிறீங்க. 91ஆம் ஆண்டு உங்களோடு தொடர்புல இருந்தவர் தராக்கி சிவராமன்றது உங்களுக்கு உறுதியா தெரியுமா? அவர் நேரடியாக வந்து எங்களுக்கு, அவரும் இன்னொரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒருவரும் வந்து எங்களுக்கு இந்த விடுதலை போராட்டத்தின் அடுத்த காலகட்டங்கள் எப்படியாக இருக்கும், எப்படியான ஆலோசனைகளை அவர்களுக்கு வேர்கள்ன்றதை பற்றி எல்லாம் தெரியாது. போராளிகள் கொஞ்சம் பேருக்கு வகுப்படுக்கிறோம் என்ற அடிப்படையில அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள் எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து நீங்கள் என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேணும், சகோதர போராட்ட இயக்கங்களை இலங்கை அரசோட நிற்கிறவர்களை நீங்கள் எப்படி கையாள வேணும், இலங்கை அரசு எப்படி கையாள வேணும், சரணடைகிற ராணுவத்தினரை நீங்கள் எப்படி கையாள வேணும், இயக்கத்துக்குள்ள இருக்கிற போராளிகள் விரும்பாதவர்களை நீங்கள் வெளியில விடுறதுக்கு என்ன செய்யணும், இப்படி பல்வேறு விஷயங்களை அது சார்ந்த ஆலோசனைகளை இயக்கத்துக்கு சொல்றதுக்கான ஒரு கருத்தியல் பட்டுதான் அது நடந்தது. அதுல வந்து நேரடியாக பேசினவர்கள் எனக்கு தெரிஞ்சவர் சிவராம். எனக்கு சிவராம் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்டபடியே அவரை தெரியும். மற்றவர் எனக்கு இன்று வரை யாரோட தெரியாது. அவரை வந்து சொன்னாருடைய. ஏன்னா சிவராம வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச அப்புறம் மாத்தியால தனியை கூட்டிக் கொண்டு இவர்தான் சிவராம் பத்திரிகை முன்னர் புலோட் இயக்கத்தில் இருந்தவர், இப்ப எங்களோட சேர்ப்படுறார் என்று சொல்லி தரப்பட்டவர். அவர்தான் பின்னர் சந்திரிக்காவின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தவர். சந்திரிக்காவை சென்று சம்பந்தனாக்கள் ஒளிப்பதிவையும் எங்களுக்கு தந்தவரும் சிவராம் தான். அப்ப 87 எங்கட மக்களால் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை 90ஆம் ஆண்டு சிவராம் போன்றவர்களாலேயும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. பொது மன்னிப்பு வழங்கி இவர்களை பாராளுமன்றத்துக்குள்ள விடுங்கோன்னு சொல்லி அவர்கள் சிவராம் தான் திரும்ப திரும்ப சொல்றார், நீங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை மையப்படுத்தித்தான் இனி பாராளுமன்ற அரசியலை நீங்கள் நடத்த வேண்டும். அப்படி நடத்தாமல்
மற்றவர்களிடம் விட்டு விட்டு பிறகு அவர்களை பெரும் குற்றவாளிகள் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஏன்னா இது உங்களோட கையிலே இருக்கணும். உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கதவு திறந்திருக்கு. நீங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி உருவாக்கிட்டீங்க. இப்ப 90ஆம் ஆண்டு இதை நினைச்சு கொண்டிருக்கே மாத்தியா அன்னைக்கு முன்னாலேயே எனக்கு முன்னாலேயே மாத்தியா அன்னைக்கு சொல்றாரு, மாத்தியா நீங்கள் இதுல இருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்க. மாத்தியா அண்ணே நீங்க ஒதுங்கிக் கொள்ளுங்க. உடனே வேறு யாக்களை பொறுப்பா போட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய அரசியல் பிரதி தலைவர் நீங்க உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க. இந்த பார்லமெண்ட் அரசியலுக்காக ஒரு குழுவினரை ஒதுக்கி விட்டுட்டு அவர்களோட நல்ல மக்கள் படித்த புத்திஜீவிகள் மக்கள் தமிழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. விடுதலை பெற்றுள்ளவர்கள் போராளிகளை விட திறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் விடுதலை மீது பெரும் தனலான உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எங்களோட பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் அந்த அரசியலை அவையிட்ட கொடுத்து இவர்கள் எல்லாரையும் அவையோட சேர்த்து கட்டி போட்டு பாராளுமன்றத்தில் விடுங்க. அங்கேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க போராடுறதுக்கான நியாயம் உலகம் முழுவதும் பேசப்படும். பிறகு இந்த லட்சுமண் கதிர்காமர் எங்களுக்கு எதிராக பரப்புரை செய்ய வழிகிட்ட பொழுது மண்டையில் அடிச்சு கொண்டு இதை திருப்பியும் சொன்னவர் சிவரா. அப்ப இப்ப பாருங்க யாரை கொடுத்து விட்டுருக்காங்க. ஒரு தமிழன் என்ற அடையாளத்தில் ஒரு தந்தை உங்களுக்கு எதிராக கதைக்கிறார். உங்களுக்காக கதைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லொபிங் செய்ய இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு கனடால இருக்கிறார் பொன்பால்ராஜ் என்று சொல்லி நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அவைத்தலைவராக இருந்தவர் முதலாவது தவணையில அவர் கூட சொன்னார், இந்த பொங்கு தமிழ் நடத்துறதை விட நாங்கள் லோபிங் செய்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரயோசனம். பொங்கு தமிழ் ஒரு நாளைக்கு நடத்தப்படும், மக்கள் வருவார்கள், கூடுவார்கள், கொடிபிடிப்பார்கள், அது 3ஆம் நாள் வேறு செய்தியாப்படும். அது ஒன்றும் அதான பிரயோசனம் இல்லை. லோபிங் நடத்துவோம், அதுக்கு காசு தாங்க கொண்டு தான் நெடியவன் கேட்டதாகவும் நெடியவனுக்கு காசு ஒதுக்கி தரவில்லை என்றும் எனக்கு சொன்னார். எப்ப சொன்னார் என்றால் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஊடகத்திலே அவர் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு என்னிடம் கேள்வி கேட்கும் போது அந்த இன்டர்வியூலவே கலந்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு அதை சொன்னார். இது எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா நான் தலைவருக்கே சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு கருத்து இருக்கு, இதன் பக்கத்தில் இருக்கிற நியாயம் என்ன சரி என்ன பிள்ளை. நான் கனடாக்கு வந்துட்டேன் 2000. நான் கனடாக்கு வந்து இந்த வெளிநாடுகள் எப்படி செயற்படுது, இதனுடைய இங்க மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், இங்க பல்கலாச்சார நாடுகள் எப்படி சுமூகமா இருக்குது, இங்க மக்கள் எப்படி கண்ணியமாக வாழ்றார்கள், இது எப்படி நாங்கள் எங்கட நாட்டுல நடத்தலாம், அந்த சாதி சமூக வேறுபாடுகளை உடைத்தறிஞ்சு எப்படி நாங்கள் எங்கட தேசத்தை கட்டி எழுப்பலாம் என்று சிந்திக்கிற வேலைகளும் அது சம்பந்தமாக எழுதுறதும் புலம்பெயர்ந்த நாட்டில புலிகளுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் எங்கள் இயக்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் எதிரானவர்கள் தான் நீ போய் சேர போற நாட்டுல பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தரங்கள் இங்கே அனுப்பினவர். அப்ப அப்படி அனுப்பின போது ஏதோ ஒரு வகையில புலிகள் இயக்கத்தோட ஏதோ ஒரு மனக்கசப்பாவது எல்லாருக்கும் இருக்குடாப்பா. அப்ப அதையெல்லாம் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அமைதிப்படுத்தி அவர்கள் எல்லாரையும் இந்த போராட்டத்துக்கு பின்னாலே அணிவகுக்கிறதுக்காக அங்க உள்ள செயற்பாட்டாளர்கள் என்ன செய்யணும் என்றதை எங்களுக்கு சொல்லுங்க சொல்லி தான் என்ன அனுப்பினது. நான் வந்தது இங்க 2 வேலைக்காக. ஒன்று சோழன் என்ற வணிகத்தை கொண்டு வர்றதுக்கும் அந்த வணிகத்தை செய்து இந்த பகுப்பாய்வுகளை செய்து என்னென்ன செய்யணும், இங்க இருக்கிற நல்லது என்னங்கிறதா ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழீழ காவல்துறை உருவாக்கப்பட்ட போது தமிழீழ காவல்துறையினுடைய சீருடை கனடிய காவல்துறையின் சீருடை மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் சங்கரன் கனடாவில் இருந்துட்டு போனதான். எங்களுக்கு காட்சி உடுப்பு வேண்டாம். உலகத்திலேயே மிகச்சிறந்த கண்ணியமான காவல்துறையாக நான் கனடிய காவல்துறையை பார்க்கிறேன். ஆகவே கனடிய காவல்துறையின் சீருடைய எங்களுடைய காவல்துறைக்கு நாங்கள் ஒத்த சீருடைய கொண்டு வருவோம் என்று போட்டு கனடிய காவல்துறை இந்த ஒத்த சீருடைய வெள்ளு நீளம் டாக் நீளம் காச்சட்டை வெள்ளு நீள ஷர்ட் முதல் 2000 அப்படிதான் இங்க கனடிய காவல்துறை இருந்தார்கள். அதனால கனடிய காவல்துறையினர் மீது ஒரு மிகப்பெரிய காதல். அப்ப அப்படி ஒரு போராளிகளும் அனுபவத்தை சொல்லி கொண்டுதானே ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த முடியும். ஒரு அமைப்பையோ இயக்கத்தையோ ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்து தானே கற்றுக்கொள்றோம். ஆனா வேறும் ஒரு நினைக்கிறேன், அருள்குமார் நேற்று பேசுகின்ற பொழுது அவருடைய மகளும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர். அவர் சொன்னதாக விடுதலை புலிகள் விட்ட மிகப்பெரிய தவறு, அவர் 2ஆம் தலைமுறையை சேர்ந்தவர், விடுதலை புலிகள் விட்ட மிகப்பெரிய தவறு என்னன்னா தங்களுடைய போராட்டத்தை ஒரு தங்களுக்குள்ளேயே முடக்கி கொண்டார்கள். சர்வதேசமயப்படுத்த இல்ல, சர்வதேச போராட்ட இயக்கங்களோட சர்வதேச நாடுகளோட அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளல. அதால அவர்களால வளரவும் மேலாம போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல. அதுல ஒரு அளவு உண்மை இருக்கிறது. ஆனால் அதை மறக்கவும் முடியாது. அதை அப்படி என்ன மறுக்கலாயிரம் சொன்னால் வெளிப்படையாக நீங்கள் பார்க்கிற அளவிலே அது இருக்கே இல்லையே தவிர ராஜதந்திர ரீதியில் அனைத்து நாடுகளோடும் இயக்கம் நேரடியாக தங்களுக்கான ஆதரவாளர்கள் உளவு நிறுவனங்களோட நிறைய தொடர்புகள் இருந்தது. ஆனா அது அரசியல் செயற்பாடு அல்ல. உளவு நிறுவனங்கள் அங்க ஒரு பிழை ஒன்றை செய்து போட்டு என்ன சொன்னா, அரசியல் என்பது பொது வழியில் இருக்க வேண்டும். அரசியல் என்பதை நீங்கள் காதோடு காது பேசி செய்ய கூடாது. செய்திகள் சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு ஏற்படுத்துற நன்மையை விட அந்த பொது வழிக்கு இருப்பதனால ஏற்படுத்துற பாதுகாப்பு தன்மை உங்களுக்கு இல்லாம போயிடும். அந்த பொது வழிக்கு புலிகளை பற்றி தெரிகிற பாதுகாப்பு நீங்க இப்படி பாருங்க. கனடிய அமைச்சர் பொப்ரே ஒரு கருத்து சொன்னார். அதாவது விடுதலை புலிகளின் செயற்பாடுகளில் பயங்கரவாத சாயல்கள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் விடுதலை போராளிகள் என்று சொன்னார். சொன்னதுக்கு காரணம் அவருக்கு விடுதலை புலிகளை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. இங்க இருந்த முந்தைய பிரதமர் போல் மார்டனுக்கு தெரிந்திருந்தது, ஜான் கிறிஸ்டியானுக்கு தெரிந்திருந்தது. எதிர்கட்சியினர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. பிற்காலத்துல இப்ப அண்மையில இருந்துட்டு போன என்ன பேர் ஸ்டீவன் ட்ரூடோக்கு கூட
கூட ஈழ போராட்டம் பற்றியும் ஈழ போராளிகள் பற்றியும் அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் நடத்தப்பட்டார்கள் என்றதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கரியானந்த சங்கரி போன்றவர்கள் இந்த கனடியாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறதால உண்மையான விடுதலை புலிகள் எவ்வளவு கண்ணியமாக வளர்க்கப்பட்டவர்கள் என்றதெல்லாம் அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். புலிகளின் பேரில் அங்கிருதத்தியல் செய்கிற வேலைக்கு எல்லாம் புலிகள் பொறுப்பில்லை. அப்ப வெளிநாடுகள்ல கூட எங்கட மக்கள் இப்ப நீங்கள் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தீங்க, இப்படியான பிரச்சனை எல்லாம் எங்கட காலத்துல இல்ல. உங்களுக்கு நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். அனைத்து நாடுகளிலும் எங்கட மக்கள் கண்ணிய வாழ்வுக்கு புறம்பாக ஏதாவது செய்தால் எங்களுடைய அந்த லோக்கல் கட்டமைப்புகளுக்குள்ளாக அந்த தகவல்களை எடுத்து போட்டு அவைக்கு தெரியாமல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்ப இப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு சொல்லி சொன்னால் டக்குன்னு 2 பேச போறாங்களை பிடிச்சி அனுப்புவோம். அவரையும் கூப்பிட்டு அவன் கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு அவைகள் சொல்வழி வைக்கலன்னா கைக்கு கிளவுஸ் போட்டு காதை பத்தி வளர்த்து விட்டுருவாங்க. அடிச்சவன் யாருன்னு தெரியாது. பிரான்ஸ்ல இருந்து கனடால நிக்கிற வரைக்கும் வெளுப்பாங்க, கனடால இருந்து பிரான்ஸ்ல நிக்கிற வரைக்கும் அடிச்சு போட்டு வருவாங்க. கட்டுப்படுத்தி வச்சிருந்த நாங்கள் எங்களோட மக்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் மரியாதையையும் உலகம் முழுவதிலும் ஏற்படுத்துற வேலையை கூட நாங்கள் செய்யறோம். ஆனால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு எதிராகவோ அந்த நாட்டு நிலைமைகள்ல தொடுவதாகவோ அது இருக்காது. எங்களுக்கு அடி வாங்கினவர்களும் கூட தெரியும் தாங்களுடைய பிள்ளையாக அடி வாங்க. லண்டன், கனடா, பாரிஸ்லையும் கட்ட பஞ்சாயத்து நடத்தி இருக்கிறீர்கள். நடத்தினாங்க. ஏன் போய் சொல்ல வேணும்? உலகம் முழுக்க நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. என்னடா எங்களுடைய மக்கள் உலகை அறிந்தவர்கள் அல்ல. அவர்கள் போர்க்காலத்துக்குள்ள வாழ்ந்தவர்கள், பல பிற்போக்கு சிந்தனைகள், சாதிய சமூக வேறுபாடுகள், இப்படி கன பிரச்சனைகள் இருந்ததால எல்லாம் கட்டி வளர்க்க வேண்டியிருந்தது. நான் கூட ஒரு பிரச்சனைக்கு ஒரு கூப்பிட்டு காய்ச்சினார். ஒரு சகோதரி வேலைவாய்ப்பு தேடி ஒரு வேலைவாய்ப்பு முகவர் தமிழருக்கு அடிச்ச போன் பண்ணதோட அவர் அந்த போன் நம்பர் எடுத்து வச்சுக்கொண்டு அவங்க தன்னோட சேர்த்துக் கொள்வதற்கான மாதிரி எல்லாம் மீனிங்ல எல்லாம் கதைச்சு பிறகு அவருடைய கணவனுக்கு அதை சொன்ன பிறகு அவர் எங்களுக்கு சொன்ன போது அந்த ரெக்கார்டரை கொண்டு டேப் பண்ணி கொண்டு ஆதாரம் கொண்டு வா பாக்குறோம்னு சொல்லி டேப் பண்ணி எடுத்து போட்டு அவரை கூப்பிட்டு இங்க எந்த காய்ச்சிருக்கிறான்னு கேட்டாங்க. இத்தோட நிறுத்திக்கொள்ளு, இல்லைன்னு சொன்னா உன்னை பப்ளிக்ல கொண்டு வந்து நாத்தி விட்டுட்டு போயிடுவோம் சொல்லி ஒன்று நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். கனடியன் பொலிசிட்ட கொடுத்துருவோம் இந்த ரெக்கார்டு. இதனாலதான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், விடுதலை புலிகள் துவக்கோட அங்க ராணுவத்துக்கு முன்னால சுட்டு கொண்டு நின்றவர்கள் மட்டும் கற்பனை பண்ணாதீங்க. சீருடா போட்டுக் கொண்டவர்கள் மட்டும் புலிகள் என்று கற்பனை பண்ணாதீங்க. புலிகள் ஒரு நாட்டை ஒரு நாட்டின் உருவாக்கிகள், மீட்பர்கள், மேய்ப்பர்கள் எல்லாமாக இருந்தார்கள். சும்மா கற்பனையில புலிகள் சொல்லி ஒரு சில விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு சிலரை தண்டிச்சு விட்டார்கள் அல்லது ஒரு சில அசம்பாவிதம் நடந்து விட்டு அசம்பாவிதம் நடக்காதா? வீதியில 10,000 வாகனம் உடைக்க 2 வாரம் ஆக்சிடென்ட் படும். இன்றைக்கு நான் ஒரு பச்சை உண்மையை சொல்லுகின்றேன். எங்களுடைய தலைவரிடமிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது, எப்போதும் நாங்கள் எங்களுக்கு சில பக்கங்களை வச்சு கொண்டிருக்கோம். ஆகவே டக்ளஸையும் சித்தார்த்தனையும் நாங்கள் எங்களுக்கு அகைப்ப வச்சிருப்போம். அடுத்த ஒரு சண்டை வாங்கினால் இவைக்குள்ள போய் இருந்து கொண்டு நாங்கள் கனவேலை செய்ய வேண்டி வரும். அவையை எங்களுக்குள்ள வச்சிருப்போம். ஆனா கூட்டமைப்புக்குள்ளே வைப்ப வேண்டாம். அவர்கள் எங்களோடு நின்று இந்த இனத்துக்காக போராடட்டும். அது பற்றி எங்கள் மக்கள் அறியட்டும். பிறகு அவர்கள் கூட்டமைப்புக்குள்ள அரசியல் கட்சியா செயல்படட்டும். சொல்ற பாரத உங்களுக்கு விளங்குவதில்லை. நீங்கள் டக்ளஸையும் பிளொட்டையும் யூபிடிபியையும் பிளொட்டையும் உங்களோட கூட்டமைப்புக்குள்ள சேர்க்கல. அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சேர்க்காம விட்டதுக்கு காரணம் ஏற்கனவே தெலோ இயக்கத்துக்குள்ள பொட்டமாண்டியாக்கள் நிறைய ஊடுருவி வேலை செய்தவங்க, இபிஆர் லெவலுக்குள்ள ஊடுருவி வேலை செய்தவங்க, டக்ளஸ் வாழ்ந்த இதுக்குள்ளையும் குறைஞ்சாக்கள்லாம் இருந்தவங்க, பிளட்டுக்கையும் குறைஞ்சாக்களான் இருந்தவங்க, பிளட்டுக்குள்ள வசந்தனாக்கள்லாம் எங்களுக்கு வேலை செய்தவங்க, வேறு ஆக்கள் எங்களுக்கும் வேலை கொண்டு இருந்தவங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சோர்ஸ் தேவை. அதாவது இந்த பேச்சுவார்த்தை, இந்த சர்வதேச மத்தியஸ்த பேச்சுவார்த்தை தோல்வியடையமாக இருந்தால் நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு எதிரிகளின் பக்கத்தில் எங்களுக்கு சோர்ஸ் வேணுமப்பா. அப்ப துரோகிகள் என்ற வடிவத்திலும் ஒரு தரப்பு தேவை. இது போராட்டத்தின் தேவை. அப்ப உண்மையாக துரோகிகளாகி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களே அதுக்கு நாங்கள் பயன்படுத்துறோம். இது விடுதலைக்கான போராட்டம். இதுல நான் நீங்கன்றது ஒன்றும் இல்லை. யாருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் நீங்க செய்யணும். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த இபிஆர்ல அவருடைய செயற்பாடுகள் பற்றி இருந்த விடயங்கள் ஒளிப்பதிவு ஊடகங்கள்ட்ட இருக்கு. நாங்கள் பொது வழியில் பகிரங்கமாக வருகிறோம். மிக வெளிப்படையாக தெரிஞ்சு நினைக்கிறேன். வசந்தன் முன்னாள் அமைச்சர் கர்நாடகரை சேர்ந்த மகேஸ்வரன் சுட்டதும் புலிகளுடைய ஒரு பிரதிநிதி இபிடிபில இருந்து தானே அதை செய்தது. உண்மையா என்ன நடந்தது சொன்னா, இபிடிபிக்குள்ள ஊடுருவி இருக்கும் இந்த நபர் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்ன்றதும் பிஸ்டல் குரூப்பை சேர்ந்தவர்ன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே அவங்க என்ன செய்தாங்க, இவரை வச்சு மகேஸ்வரனை சுட்டு போட்டு நீதிமன்றத்துல கொண்டே புலிகள் சுட்டான்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. இதுதான் உண்மையா நடந்தது. ஆனால் டக்ளஸை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா டக்ளஸ் ஒத்துக்கொள்ளாது. இது டக்ளஸுக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம். இலங்கை உளவுத்துறைக்கு இவனை ஐடென்டி பண்ண பிறகு இலங்கை உளவுத்துறை டக்ளஸ் ஆக்களுக்கு அவனை கறி பண்ணி டக்ளஸ் ஆக்களுக்கு தெரியாமல் கூட நடத்தி முடிச்சிருக்கலாம், செய்யலாம். எங்களுக்கு தெரியாத பற்றி. அதனால டக்ளஸ் தரப்பு எங்களுக்கு சொன்னது, நீங்கள் எங்கள் மீது வச்சிருக்கிற குற்றப்பத்திரிகையில எதுக்கும் எங்களுக்கு உண்மையான சம்பந்தம், எதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றதை பொது வழியில் பகிரங்கமாக நாங்கள் பேசுகிறோம். எங்களை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைங்கள் என்று கேட்ட பொழுது நாங்கள் தலைமைக்கு சொன்ன போது தலைமை சொன்னது எங்களுக்கு சோர்ஸ் தேவை, கிடக்கட்டும் வச்சுக் கொள்ளுங்க, அவையே இருக்கட்டும், அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி தொடர்புகளை விரிவுபடுத்தி அவரோட நட்போட்டத்துக்குள்ளே இருங்கோ.
அவர்கள் கொஞ்ச காலம் போராடட்டும் அரசியல் செய்யட்டும் என்று சொல்லி சொன்னார்கள். கேட்டதா அவங்கள வெளிப்படையாக கேட்டார்களா வந்து இணையவர்கள்? சுவிஸ்ல இருந்தும் வேறு நாடுகளில் இருந்தும் அதற்கு ஆதரவாளர்கள் கேட்டவர்கள் ஆதாரங்கள் இப்பொழுதும் இருக்கு. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் அதை வெளியிடுறது சரியில்லை. ஆதாரங்கள் எங்களுடைய இப்பவும் இருக்கு. அவர்களுக்கு இந்த உரிமை இருக்குது. அவர்கள் அதை கேட்டார்கள். நீங்க சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் நாங்கள் சொந்தக்காரர்கள் இல்லை, நிமல் ராயனை படுகொலை செய்தது நாங்கள் இல்லை, இது நாங்கள் இல்லை, இது இப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது, எனக்கே கணக்கு சொன்னவர்கள் நான் டேப் பண்ணி வச்சுக்கிறேன். அவர்களுக்கு நான் டேப் பண்றேன். ஏன்னா நீங்க சொல்றதை கேட்டு நான் ஒன்றும் செய்யலாது, நான் அதை அனுப்பணும். அதனுடைய நீங்க சொல்றதை நான் டேப் பண்ணி அனுப்பணும். நீங்க டேப் பண்ணி அனுப்புங்க உதாரணமாக சொன்னார்கள். சந்திரிகாண்ட கால கதையில இருந்து எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். வேண்டாம் சின்ன துண்டை வட்டி உங்களுக்கு தாரம் கேட்டு பாருங்க. உண்மையோ பொய்யோ நிறைய எல்லாத்தையும் தர முடியாது. நாங்கள் இயக்க தலைமைக்கு அனுப்பினாங்க.